வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஸ்விகவி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள், அழகான 3 ரோலில் போடக்கூடிய புதிய மாடல் சிவன்கண் வயர்கூடையோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்ன பார்ட்ஸில் வந்து எப்படி நம்ம மெஷர்மெண்ட் வெட்டி, எந்த அளவுக்கு வெட்டி, பேஸ் எப்படி போட்டு, மேலே வந்து கிராஸ் கட் மெத்தடில் சிவன்கண் நாட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது ஒரு புது டிசைன் ஃப்ரெண்ட்ஸு. நான் வந்து ஒரே கலர் வந்து ஒன் சைடாகவும் ஆப்போசிட் கலரில் வேறு வேறு வர மாதிரியும் போட்டிருக்கேன். இந்த சைடு ஃபுல்லுமே எல்லோ வரும், இங்கே சைடில் க்ரீன் அண்ட் பிங்க் வர மாதிரி போட்டிருக்கேன். பாருங்கள், 4 நாளாக பிரித்து நம்ம ஒயரை கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். நான் எப்படி போடுறது அப்படின்னு இதுக்கு முன்ன பார்ட்டில் ஒரு இது போட்டு காமிச்சேன். பாருங்கள், நான் இப்போ இந்த ரோ ஃபுல்லுமே போட்டு முடிச்சிருக்கேன். நமக்கு இது போல் தான் இருக்கும். நான் ஒரு 5 லைன் பக்கமாக ஹைட் போட்டு முடிச்சிருக்கேன். பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல வந்து இப்படி வி ஷேப் மாதிரி வரும். இந்த 2 நாட்டையும் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்து போடுறதுனால இந்த ஷேப் வரும். இது பார்க்குறதுக்கு இந்த மாடல் ரொம்பவே அழகாக இருக்கும். அதே போல் கார்னர் டர்ன் பண்ணுற இடத்துலையும் நமக்கு இந்த டிசைன் மாறணும், இந்த சைடு ஃபுல்லுமே எல்லோ ஒயர் இருக்கணும், இந்த சைடு ஃபுல்லுமே க்ரீன் ஒயர் இருக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம வந்து டைவர்ஷன் நாட் போட்டு தான் இந்த கூடையை வந்து ஹைட் பண்ண போகிறோம். ஸோ சைட்லேயும் பாருங்கள், மூளை திருப்புற இடத்துல இப்படி தான் இருக்கும் நமக்கு. பாருங்கள், நான் இந்த இடத்துல இப்போ 3 இதில் வந்து இந்த ரிவர்ஸ் நாட் போட்டிருக்கேன். போட்டுட்டு இங்கே வந்து ஒரு 5 லைனுக்கு பக்கமாக நான் இந்த சிவன்கண் நாட்டு போட்டு கூடையை ஹைட் பண்ணியிருக்கேன். இதே போல் கூடையை சுற்றியுமே நம்ம பின்னிக்கிட்டே வர வேண்டியது தான். இங்கே கீழே மட்டும் நமக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 2 லைனுக்கு நமக்கு அந்த கண் ஷேப் வந்து கரெக்டாக வராது. அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா எல்லாமே கரெக்டாக வரும். மேலே வரதெல்லாம் பாருங்கள், இப்படி இந்த கண் ஷேப்பு நமக்கு எல்லா சைடுமே கரெக்டாக வரும். உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணிவிட்டு எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இந்த அளவுக்கு ஹைட் போட்டிருக்கேன். நம்ம எந்த நாட்டு கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், ஒயர் இங்கே மேலே இருந்தது அப்படின்னா இங்கே வந்து நார்மல் நாட்டு தான் அடுத்து நம்ம போடணும். நீங்கள் போடவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறது. நம்ம சொல்கிறத விட நீங்கள் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். நார்மல் நாட் போட்டதுனால அடுத்து வந்து சிவன்கண் நாட்டு. ஸோ இப்படி கிராஸ் வைஸாக நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக கூடை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு லைன் பை லைனாக போடுறது நமக்கு வந்து நார்மல் நாட்டுக்கு தான் நமக்கு அது கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம போட்டோம்னா ஈஸியாக நம்ம போட்டுடலாம். பாருங்கள், இப்போ இந்த 2 ஒயரு எங்கெங்கெல்லாம் மீட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம வந்து டைவர்ஷன் நாட் போடணும். டைவர்ஷன் நாட் எப்படி போடுறது, அதாவது ரிவர்ஸ் நாட் எப்படி போடுறது அப்படின்னு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். பாருங்கள், நார்மல் நாட் போடுறது போலவே தான் இப்படி ஒயரை வச்சுக்கிட்டு, ஆனால் இந்த ஒயரை இந்த ஹோல்ஸில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த கேப் வரும் பாருங்கள், இந்த கேப்பில் இந்த க்ரீன் கலர் ஒயரை இதில் கொடுத்து இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ ஒயரை டைட் பண்ணணும். இப்படி எல்லா சைடும் 2 சைடு இருக்க அந்த பிங்க் ஒயரையும் க்ரீன் ஒயரையும் இழுத்து டைட் பண்ணிட்டீங்களா இந்த இடத்துல நமக்கு நாட் கிடச்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கூட நான் இப்போ இந்த அளவுக்கு ஹைட் போட்டு முடிச்சிருக்கிறேன். ஒரு பாதி கூட வரைக்கும் நம்ம ஹைட் போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள் டிசைன் எப்படி வந்திருக்குன்னுட்டு. நான் கீழே வந்து இது போல் பூ டிசைன் போட்டிருக்கிறேன். ரொம்பவே பார்க்குறதுக்கு கூட அழகாக இருக்குது. நமக்கு கூடையோட ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லுமே இந்த க்ரீன் அண்டு பிங்க் கலரில் பார்க்குறதுக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். சைடில் ஃபுல்லுமே நமக்கு எல்லோ இருக்கும். எப்படி இந்த எல்லோ வந்ததுங்கிற மாதிரி இந்த ஃப்ரண்ட் சைடு எல்லோ நமக்கு கொஞ்சம் கூட வராது. இந்த சைடில் மட்டும் எல்லோ இருக்கும்போது பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் கூட பார்க்குறதுக்கு. ஸோ நமக்கு இந்த டபுள் சைடுமே எல்லோ வரும். ஸோ இதே போல் தான் கூடையோட ஹைட்டு ஃபுல்லுமே நம்ம அப்படியே போட்டுட்டு போக வேண்டியது தான். பாருங்கள், இந்த கண் ஷேப்லாம் நமக்கு கூட ஃபுல்லுமே நீட்டாக வரும். நீங்கள் இந்த ஸ்டார்டிங்கில் நான் போடுறது எப்படி அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்த மாதிரியே போட்டுட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான். அதே போல் நம்ம இங்கே இந்த சைடில் மட்டும் நமக்கு இங்கே டைவர்ஷன் நாட்டு, அதாவது ரிவர்ஸ் நாட்டுன்னு சொல்லுவோம், அதை போட்டுட்டோம்னா நமக்கு இந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இதே போலவே கிடச்சிரும். நீங்கள் இதே போலவே இன்னும் எந்த அளவுக்கு ஹைட் தேவையோ நமக்கு கூடையோட ஹைட் வரைக்கும் போட்டு முடிச்சுக்கலாம். போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கூடையை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் கூட இன்னும் கொஞ்சம் ஹைட்டு போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். இந்த
ரிவர்ஸ் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நான் போட்டு காட்டுறேன். மறுபடியும் இந்த பூ டிசைன் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நான் இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டில் போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம். ரொம்ப கூட பார்க்குறதுக்கு நேரில் ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அஸ்வி கவி கிரியேட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.